நம்ம கூட இருக்கிறது தமிழ் தாயக போராளி திரு முகிலன் அவர்கள். அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்குது. சில அந்த முக்கிய பிரமுகர்னு சொன்னோம் இல்லைங்களா, அவர் கூட பயணித்தது, அதை பற்றி நிறைய சில விஷயங்கள் பேசுவோம். அதுவும் இல்லாமல் இப்போது வெப் சீரியஸ் வந்துட்டுருக்கு இல்லைங்களா, வீரப்பனை பற்றி. அதில் நிறைய தகவல்கள் மறைக்கப்பட்டதா இல்லை அவங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. அதை பற்றியும் சில விஷயங்கள் கேட்போம். ஏன்னா ஒரு படங்கள்னக்குள்ளே தெரிஞ்ச 4 விஷயத்தை வச்சு தான் பேசுவாங்க. ஆனால் தெரியாத நிறைய இது இருக்கும் இல்லைங்களா. அதை பற்றி முக்கியமாக இந்த வெப் சீரியஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்போமா? ஐயா வணக்கம். ஐயா, எங்கள் அரங்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நன்றி நன்றி. இப்போது வெப் சீரியஸ் எல்லாம் வந்துட்டுருக்குங்களே, இப்போ இது ஒன்று பண்ணிட்டுருக்கீங்களா, அதை பார்த்தீங்களா? இங்கே பார்த்தேன். இப்போது அதில் எப்படி உங்களுடைய இது என்ன? ஏன்னா நீங்கள் வீரப்பன் ஐயா கூட பெரிய ஒரு பயணிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது அந்த ரியல் லைஃபுக்கும் இப்போ இருக்கிற ரியல் லைஃபுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன வீரப்பனுடைய கதை எடுக்கக்குள்ள அப்படி பார்க்கக்குள்ள ஒரு இது தெரியும், என்னடா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இப்படிலாம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? இதற்கு முன்னால் திரைப்படங்கள் வந்திருக்கிறது, நெடுந்தொடர்கள் வந்திருக்கிறது. சந்தனக்காடு என்கிற ஒரு நெடிய தொடரை மக்கள் தொலைக்காட்சியிலே நாம் பார்த்திருப்போம். அனைத்திலும் நான் பணியாற்றி இருக்கிறேன். இந்த தொடர் சற்று வித்தியாசமானது. ஏனென்றால் இதற்கு முன்னாடி எடுத்த திரைப்படங்களையோ அல்லது தொடர்களையோ இயக்கியவர்கள் இங்கே இருந்த திரைப்பட இயக்குநர்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற வெப் சீரியலை இயக்கியது மதிப்பிற்குரிய எல்லை காத்த போர்மரவர் வீரப்பனார் அவர்கள். அவர் நம்மை விட்டு கடந்து போய் 19 ஆண்டுகள் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் உயிர்ப்போடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக இன்றைக்கு ஆயிரம் மக்களை தன் வசம் ஈர்த்திருக்கிற வீரப்பனார் அவர்கள் தெளிவாக எப்பொழுதுமே வீரப்பனார் இடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. நான் செய்தேன் என்றால் நான் தான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்வார். இங்கே இருக்கிற அரசியல் போக்கிலிகள் போல் செய்ததையெல்லாம் மூடி மறைப்பதற்கான விடயங்களை அவர் ஒரு நாளும் செய்தது. உண்மையான நேர்மையான அப்பழுக்கற்ற 6000 சதுர கிலோமீட்டர் சந்தனமர காட்டை ஆண்ட மகத்தான போர் மரவர். கொலை செய்தேன் என்றால் கொலை செய்தேன், நான் தான் செய்தேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். யானைகளை கொன்றேன் என்றால் ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். ஆக ஒரு விடயத்தை எந்த விதத்திலும் மறைத்துவிடக் கூடாது. அது மக்கள் மன்றத்தில் தெளிவாக நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏன் இந்த கொலையை நான் செய்தேன், எதற்காக செய்தேன், பின்னணி காரணங்கள் என்ன என்று அவர் சரியாக நேர்த்தியாக ஒவ்வொரு வத நிகழ்ச்சிகளையும் வரிசைப்படுத்தி இருக்கிறார். வீரப்பனார் செய்த கொலைகள் என்று மற்றவர்கள் பாணியில் சொல்லுவார்கள். நான் கொலை என்று சொல்லுவதில்லை, வதம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அன்றாடங்காட்சிகளாய் அலங்காட்டிற்கு வாழ்ந்த மலை கிராம மக்களை துன்புறுத்தியவர்களை, துயரப்படுத்தியவர்களை, கேவலப்படுத்தியவர்களை, அவமானப்படுத்தியவர்களை அளித்திருக்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. 1991 வரை கர்நாடகா, தமிழ்நாடு என்று 2 மாநிலங்களும் தனித்தனியே ஒரு தேடுதல் வேட்டையை தொடங்கியது. வீரப்பனாரை எப்படியும் கைது செய்ய வேண்டும் அல்லது கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 2 மாநில அரசுகளும் அந்த சந்தன காட்டுகளில் சல்லடை போட்டு தேடினார். அவர் தொடக்கம் முதல் யதார்த்தமாக தற்காப்புக்காக பரமசிவம் என்கிற ஒருவரை கொலை செய்ததற்கு பிறகு, வதம் செய்ததற்கு பிறகு, அதற்கு அடுத்தாற்படியாக குடகுமலை காடுகளில் ஒரு கர்நாடக வனத்துறை அதிகாரியை வதம் செய்ததற்கு பிறகு, கோபிநத்தம், செங்கப்பாடி, கோட்டையூர் பங்காளிகளுக்கிடையே பகை மூழுகிறது. அந்த பகையில் வீரப்பனாரை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். கர்நாடக மாநிலத்தினுடைய சட்டசபை தேர்தல் நடக்கிற போது காங்கிரஸ் கட்சிக்கும் ஐக்கிய ஜனதாதள கட்சிக்கும் மிக கடும் போட்டி நிலவுகிறது. கண்ணூர் தொகுதியிலே ராஜகவுடா என்கிறவர் காங்கிரஸ் சார்பிலே போட்டியிடுகிறார். ஐக்கிய ஜனதாதளம் சார்பிலே நாகப்பா போட்டியிடுகிறார். இந்த நாகப்பா தான் இறுதி காலகட்டங்களில் 2002களில் வீரப்பனாரால் காட்டுக்குள் அழைத்து செல்லப்பட்ட ஒரு மனிதர், அதிரடிப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட முன்னாள் அமைச்சர். முதல்ல இந்த வெப் சீரியல் என்று சொல்லக்கூடிய இந்த தொடரில் வீரப்பனார் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை படமாக்கியிருக்கிறார்கள். நான் வீரப்பனாருடைய வாழ்வியல் தத்துவம் என்று ஒன்று இருக்கிறது, அதை யாரும் இதுவரை சொல்லப்படவில்லை. வாழ்வியல் தத்துவங்கள் ஒரு நாளைக்கு எங்கிருந்து எங்கே இடம்பெறுகிறார், அவர் எது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார், எப்படி இறை நம்பிக்கை ஈடுபாடு உள்ளது, எவ்வாறு அவர் நடந்து போவார், நடந்து போகிற தூரங்களில் எத்தனை கல் தொலைவுகள் நடப்பார், நடக்கும் பொழுதே கால் தடங்களை எப்படி எதிரிகளுக்கு மறைப்பார், என்ன உணவு உண்பார், எப்பொழுது குளிப்பார், எப்பொழுது உறங்குவார் என்கிற வெவ்வேறு தன்மைகள் அவருடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை
யாரும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. ஓ. அதை காலப்போக்கில் நாம் அதை பதிவு செய்வதற்கான சூழல் உருவாகுமேயானால் அதை நாம் கண்டிப்பாக உறுதியாக உலக அரங்கத்தில் பறைசாற்றுவோம். அதில் மாற்று கருத்து இல்லை. வீரப்பனாருடைய வாழ்வியல் தத்துவம் வேறு, வீரப்பனாருடைய வாழ்வியல் முறை வேறு. அவர் களம் கண்ட காட்சிகளை மட்டுமே இவர்கள் படமாக்கியிருக்கிறார்கள். அதில் முழுதாக எல்லாத்தையும் காட்டிவிடவில்லை. இந்த தொடரில் பார்த்தோம்னா பரமசிவா கொலையை காட்டல, தங்கவேலு மாதையன் பங்காளிகள் கொலையை காட்டல, அடுத்த பங்காளிகளான தனவாளு, முத்துக்குமார், ஐயனன், ஐயந்துரை 5 பேரை கொன்ற அந்த காட்சிகளை காட்டல, மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த தினேஷ் உள்ளிட்ட 5 பேரை படுகொலை செய்தார், அதை காட்டவில்லை. கர்நாடகாவுடைய காடு வாச்சராக இருந்த மோகனையா பாலாற்று படுக்கையில் சுட்டு வீழ்த்தப்படுகிறார், அந்த காட்சிகள் இடம்பெறவில்லை. அதற்கு பிறகு பார்த்தேன்னா ஹரிகிருஷ்ணா சஹில் அகமது காட்சியை காட்டியிருக்கிறார்கள், ஆனால் அதை தெளிவாக காட்டவில்லை. அதற்கு அடுத்தாற்போல் வீரப்பனார் சொல்லுகிற வாசகம், எதிரியை மன்னிப்பதை விட துரோகியை மன்னிக்கவே முடியாது என்று சொல்வார். கிட்டத்தட்ட துரோகிகளை வீழ்த்திய வரலாறு 100க்கும் மேற்பட்டவர்கள். ஆக அந்த காட்சிகள் இதில் எதுவும் இடம்பெறவில்லை. ஒரே ஒரு துரோகியை மட்டும் காட்டியிருக்கிறார்கள். நான் காட்டுக்குள் இருக்கிற காலகட்டங்களில் கந்தவேல் என்கிற ஒருவனிடம் சயனடை கொடுத்து அதிரடிப்படை அனுப்பியது. பிறகு நாங்கள் காடுகளுக்குள் இருக்கிற போது அவன் வந்து சமைக்கிற போது அந்த சமையலை அந்த சயனடையை கொட்டி விடுகிறான். அதை வீரப்பனார் பார்த்து விடுகிறார். அது மிகப்பெரிய துரோக செயல். அவரை அடித்தே கொள்ளுகிறார்கள். அந்த நிகழ்ச்சியை இவர்கள் படமாக்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கந்தவேலு கொலை என்பது அடித்து கொள்ளுகிற போதும் சரி, கொள்வதற்கு முன்னால் வீரப்பனார் அவனை விசாரணை செய்ததும் சரி, அது எல்லாம் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. அப்பொழுது நக்கீரன் கோபால் அவர்கள் காட்டிற்குள் வரவில்லை. அன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசிய மீட்சி படை காடுகளுக்குள் இருந்த பொழுது இந்த சம்பவம் நடைபெறுகிறது. 96களில் நக்கீரன் குழுமம் காட்டிற்குள் வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோவை எடுத்து வெளியிட்டார்கள். 96ற்கு பிறகு ராஜகுமாரை அழைத்து செல்லுகிற 2000 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இவர்கள் காடுகளுக்குள் வரவே இல்லை. இந்த 4 ஆண்டுகளில் காடுகளுக்குள் என்ன நடந்தது என்பது நக்கீரன் குழுமத்திற்கு தெரியவே தெரியாது. அப்படி தெரியாத காலகட்டங்களில் தான் கந்தவேலு கொலை நடந்தது. இந்த கந்தவேலு கொலை அங்கே நடக்கிற போது விசாரணை என்பது பதிவு செய்யப்படுகிறது, அடித்து கொல்லப்படுவது பதிவு செய்யப்படுகிறது. பிறகு இறுதியாக ஒரு துப்பாக்கி வைத்து சுடுவதும் காட்சியாக படமாக்கப்பட்டு அந்த காட்சி ஒளிப்பேழைகளை எல்லாம் என்னுடைய நெருங்கிய நண்பரான மணிகண்டன் அவர்கள் காட்டிற்குள் இருந்து கொண்டு வந்து அன்றைக்கு இருந்த அந்த பகுதியினுடைய ஒரு போட்டோகிராஃபரிடம் கொடுத்து விடுகிறார். நக்கீரன் போட்டோகிராஃபர் அவர் தான் இப்பொழுது ஆசிரியர் மூத்தவர் என்றெல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்கள். அவர் போட்டோகிராஃபராக காடுகளுக்குள் வந்து நான் அந்த படத்தை அனுப்பி வைத்தோம். அந்த படம் நக்கீரன் இதழில் வெளிவந்தது. அந்த கந்தவேலு கொலை வழக்கிலே நக்கீரன் கோபால் அவர்களும் அந்த போட்டோகிராஃபரும் வந்து கொலை வழக்கிலே பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியிலே. ஏனென்றால் அந்த கொலை நடக்கிற போது நீ வீடியோ எடுத்தது நீங்கள் தான் ஒரு பொய்யான பதிவை பதிவு செய்தார்கள். அது பொய் தான் என்று நிரூபிப்பதற்காகவே இந்த தொடரில் அந்த கொலை வழக்கை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது போல 1000 விடயங்களை இவர்கள் மறைத்திருக்கிறார்கள் இந்த நெடுந்தொடரிலே. இல்லை, அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றே நான் கருதுகிறேன். வீரப்பனார் வந்து தன்னுடைய முழு நேர 4 மணி நேர பேட்டியில் எதை செய்தாரோ எதை சொன்னாரோ அதை இவர்கள் படமாக்கியிருக்கிறார்கள். அதற்கு மேல அவருடைய வாழ்வியல் தத்துவங்களை படமாக்கவில்லை. இதில் குறிப்பாக முக்கியமாக இன்னொன்றை கூற வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். இந்த TFO சீனிவாசன் என்கிற ஒரு பெரிய வனத்துறை அதிகாரி, இந்த வனத்துறை அதிகாரியை வந்து காட்சியை தொடங்குகிற போதே அவருடைய தலையை தான் காட்டுவார்கள். அந்த TFO சீனிவாசன் தலையை, அதாவது நீங்க இப்ப இருக்கிற வெப் சீரிஸ்ல வர்ற ஒரு முதலாகவே அந்த தலையை தான் காட்டுவாங்க. அது வீரப்பனார் வந்து ஒரு மலைக்குண்டிலே அந்த தலையை வெட்டி வைத்து விட்டு சென்றதாகவும் அந்த தலையை இவர்கள் படமாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதற்கு பின்னணி காரணங்கள் என்ன, TFO சீனிவாசன் ஏன் வதம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற காட்சிகளை இவர்கள் படமாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன? நானும் வீரப்பனாரும் பல கட்டங்களில் பல முறை தமிழ் தாயக தளத்திற்கு அவர் இழுத்து வருகிற போது பல்வேறு வகையான தமிழர் அரசியல்களை நாம் பேசியிருக்கிறோம். அப்படி பேசுகிற போது அவரும் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வார். இது எதற்காக என்றால் காடுகளுக்குள் பயணிக்கிற போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக நகைச்சுவையுடன் கூடிய சில உண்மை சம்பவங்களை நம்மிடத்திலே பதிவிடுவார். அப்படி உண்மை சம்பவங்களை பதிவிடுகிற போது அங்கே நான் உன்னிப்பாக கூர்மையாக கவனித்து எழுதி கொள்ளுவேன்.
குறிப்பிடுத்து கொண்ட ஒரே நபர் நான் மட்டும்தான் காடுகளுக்கு. அப்போ அந்த அடிப்படையில் வீரப்பனார் சொன்ன ஒவ்வொரு சம்பவங்களையும் நான் வந்து தனதாக்கி கொண்டவன். அந்த அடிப்படையில் டிஎப்ஓ சீனிவாசன் என்கிற அந்த மிகப்பெரிய அதிகாரியை ஏன் கொல்ல வேண்டும், கொன்றதுக்கு பிறகு ஏன் தலையை வெட்ட வேண்டும், தலையை வெட்டியதற்கு பிறகு ஏன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்த வேண்டும், கொளுத்திய தலையை ஏன் கால்பந்து விளையாட வேண்டும், அந்த தலையை ஏன் சூடாயுதத்தில் கொண்டு போய் குத்தி வைத்து விட்டு அங்கே இருக்கிற காட்டு வனத்தேவதைகளிடம் வந்து நீதி கேட்க வேண்டும் என்கிற அந்த விடயங்கள் எல்லாமே நாம் இப்பொழுது பேச இருக்கிறோம். ஏனென்றால் இந்த தொடரில் வெறுமனே அவர் வந்து கொலை செய்யப்படும் காட்சிகளை காட்டியிருப்பார்கள். பின்னணி காரணங்கள் என்ன? அவங்களுக்கு நீங்க பக்கம் இருந்ததுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அவங்களுக்கு அந்த செய்திகள் வந்து தெரியல. அவர்கள் பத்திரிகையாளர்கள், அவர்களுக்கு தேவையான செய்திகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு வெளியில் வருவார்கள். ஒரு சார் ஆமா இது மட்டுமே பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் வந்து வீரப்பனார் பக்கம் மட்டுமல்ல, வீரப்பனாரை ஆதரிக்கிற மக்கள் பக்கமும் அந்த நெடுந்தொடர் அமைந்திருக்க வேண்டும். காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிற செய்திகளை பல தொடர்களை எடுத்து விட்டார்கள். இன்றைக்கும் வந்து இந்த தொடர் வருவதற்கு முன்னால் பல வெப் சீரியல்ஸ் வந்திருக்கிறது, பல படங்கள் வந்திருக்கிறது, தொடர்கள் வந்திருக்கிறது. இது எல்லாமே வீரப்பனார் கதை அல்ல, காவல்துறையினுடைய கதை. ஐயா சொன்னாரு, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தரை வந்து ஒரு கொலை பண்ணிட்டு அவங்க தலையை வந்து பந்தாடினது எரிச்சு, அப்போ இவ்வளோ வன்மம் இருக்கிறது அப்படின்ற வீரப்பன் இவ்வளோ வன்மம் தான். இப்போ இதோட நம்ம கட் பண்ணாங்கன்னா வீரப்பன் இவ்வளோ ஒரு கர்ண கொடூரமான ஒரு கொலைகாரன் நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னன்னா, அது ஏன் எதுக்கு பண்ணாரு, அது ஏன் அவங்களால பாதிக்கப்பட்ட என்ன விஷயங்கள்ன்றது நம்ம ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது தெரியாதனால தான் நிறைய ஸ்கிரிப்ட் வந்து இப்படி கொலை பண்ணிட்டாருன்றாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது என்னென்னா, போலீஸ் அதிகார வட்டங்களுக்கு எதிரான விஷயங்கள் அவங்களால பதிவு பண்ண முடியாது, உண்மையான சம்பவங்கள் அவங்களால சொல்லவும் முடியாது. அதனால் அவங்க சொல்கிற விஷயங்களை மட்டும் கேட்டு மேம்போக்காக மக்களை வந்து சென்றடையுது. ஆனால் அது பண்ணுறது தப்பு. இப்போது அதனுடைய உண்மையுடைய பின்னணி என்னன்றது விவரமாக இவர் சொல்லுவார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. நம்ம இதை கேட்போம். அதனுடைய வன்மம்ன்ற கக்கனது மட்டும்தான் எல்லாமே கொலகாரம் வீரப்பா அப்படி இப்படின்றாங்க. அது ஏன் எதனால் பாதிக்கப்பட்டது, அவங்க சைடும் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கேட்போம்.